வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலையின் கை ஓங்குகிறது. என்னங்க எப்ப பார்த்தாலும் அண்ணாமலை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சிலர் பாராட்டுறீங்க. சில பேர் நீங்க ஒன்றும் பேச வேண்டாம், அவர் பேரு உயர்ந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ அதை பத்தி நம்ம பேசுறோம். அது அண்ணாமலையா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், இல்ல ஸ்டாலினா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும். இன்னைக்கு என்ன நிலைமை, என்ன நடந்துட்டு இருக்கு அரசியல், அதை பத்தி பேசுறோம். என்ன நடக்க போகுது அதை பத்தியும் பேசுறோம். அந்த வகையில பார்க்கும்போது அண்ணாமலையின் கை ஓங்குகிறது. எப்படிங்க அண்ணாமலை கை ஓங்குது? முக்கியமா கொங்கு மண்டலத்துல யாருங்க மிகப்பெரிய தலைவர் சொல்லுங்க, கொஞ்சம் யோசிங்க. 3 பேரை சொல்லுங்க. நிச்சயமா எடப்பாடி பேர் இருக்கும்ல, அப்புறம் அண்ணாமலை பேர் இருக்கும், இப்போ செங்கோட்டையின் பேர் இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, வேலுமணி இருக்கிறார், இன்னும் பல தலைவர்கள் இருக்காங்க. இருந்தாலும் முதல் 2 இடத்துல எடப்பாடியும் அண்ணாமலை இருக்காங்க இல்லையா? அந்த வகையில பார்க்கும்போது எடப்பாடி பலம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. ஆகையால அண்ணாமலையின் பலம் உயர்ந்த மாதிரி இருக்கு. எப்படின்னு பாருங்க. முக்கியமாக கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிக இடங்களை அதிமுக பெற்றது கொங்கு மண்டலத்துல 40க்கு மேற்பட்ட இடங்கள். ஆனா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கொஞ்சம் பலவீனமாயிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கூட டிடிவி போன பிறகு, சசிகலா விலக்கின பிறகு, இப்போ ஓபிஎஸ்ஐயும் விலக்கின பிறகு அந்த பகுதியில நிச்சயமா அதிமுக பலவீனமா தான் இருக்கு. ஆகையால அதிமுகவுடைய முக்கியமான பலத்தை தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி இழந்துட்டார். எப்படியும் கொங்கு மண்டலம் தனக்கு உதவிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவர் ரொம்ப புத்திசாலியான ஒரு அரசியல்வாதிங்க. அப்படியே மனப்பால் குடிச்சிட்டு இருக்க மாட்டாரு, எல்லாமே பல்ஸ் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு நினைப்பாரு. அதுக்காக விட்டு கொடுக்கவும் மாட்டாரு. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இன்னைக்கு முதல் நிலையில் இருக்கிறார். நிச்சயமா அவருடைய சகாக்கள் எஸ்பி வேலுமணி மிகச்சிறந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவரும் இருக்கிறாரு, இன்னும் தங்கமணி, இன்னும் பல தலைவர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே சமயம் எடப்பாடி மிக பலமா இருக்கிறாரு. அந்த இடத்துல அண்ணாமலை பலம் வாய்ந்தவராக வளர்ந்துட்டு வந்தார், இன்னும் அப்படிதான் இருக்காரு. முக்கியமாக பாஜகவில் அவர் மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட போது அவர் யாருன்னே தெரியாதுங்க. இருந்தாலும் அவர் நியமிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய வாயாலேயே, தன்னுடைய மொழியால, தன்னுடைய சவடால் பேச்சாலேயே ரொம்ப பெரிய அளவுக்கான பெருமையை பெற்றாரு. நல்ல செல்வாக்கு வந்துச்சு. பேச்சாலே உயர்ந்தவருங்க, மறுக்க முடியாதுங்க. அவர் என்னதான் 20,000 புக்கு படிச்சேன் இப்படி எல்லாம் சொன்னாலும் கூட இதெல்லாம் நிறைய பேர் பயங்கரமா ட்ரால் பண்ணாங்க, ரொம்ப கேலி பண்ணாங்க, ரொம்ப மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு மீட்டிங்கும் அவர் பேசுற பேச்சு கொஞ்சமா அவர் உயர்த்திட்டே இருக்கு. கடைசியில அதிமுக விமர்சிச்சதுனால அந்த காரணத்தை சொல்லி எடப்பாடி வெளியே வந்தாரு, பாஜக இருந்து மறுபடியும் சேர்ந்தாரு. எப்படியாம அண்ணாமலையை கட் பண்ணி விட்டோம்னு நினைச்சாரு. அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இல்லாமல் போனாலும் கூட அவர் பேசினா ஹெட்லைன் ஆகுது. நயினார் நாகேந்திரன் இன்னும் கூட 2வதா தான் இருக்காரு. நயினார் நாகேந்திரனுக்கே ஓரளவு அப்படியே அவருடைய புகழை மறைக்கிற வேலைகளையும் அண்ணாமலை செய்யறாருன்னு கட்சிக்குள்ளேயே பேசுறாங்க. அவரு புகழ பாடுற கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலைக்கு எதிராக டெல்லியில இருந்து ஏகப்பட்ட புகார் இன்னும் கூட போயிட்டு இருக்கு. ஆனா அண்ணாமலை அடக்க முடியல. இந்த சமயத்துல முக்கியமாக கொங்கு மண்டலத்துல சமீபத்துல செங்கோட்டையன் கொடி ஏத்தினாரு, கொடி உயர்த்தினாரு. என்ன கொடி உயர்த்தினாரு? எதிர்ப்பு கொடியை உயர்த்தினாரு. என்ன சொன்னாரு? 10 நாள் கெடு அப்படின்னு எடப்பாடி சொன்னாரு. எடப்பாடி ஒரே நாள் கெடுல சேக் பண்ணி விட்டாரு கட்சி பொறுப்புல இருந்து. இருந்தாலும் செங்கோட்டையனை நீக்கிற உடனே கட்சி பொறுப்புல இருந்து ஆயிரக்கணக்கான அதிமுக நிர்வாகிகள் வெளியே போனாங்க. முக்கியமாக என்னங்க, ஒரு 10 பேர் போனவோட இழப்பு தானே அப்படின்னு பல மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லுவாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு 20 பேர் 30 பேர் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் போயிட்டாங்க அப்படின்னா அந்த மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமி தனக்கு தெரிஞ்சுக்கிட்டே பலத்தை எடுத்துட்டு வர்றாரு. எப்படி அரசியல் கணக்குகள் இருக்கும், இதுக்கு பின்னால் யார் இருக்காங்க? செங்கோட்டையின் பின்னால அமித்ஷா இருக்கிறாரு, செங்கோட்டையின் பின்னால் அண்ணாமலை இருக்கிறாரு, செங்கோட்டையின் மேல குருமூர்த்தி இருக்கிறார். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை சொல்றாங்க. இருந்தாலும் செங்கோட்டையின் பின்னால செங்கோட்டை தான் இருக்கிறாரு. இதனால கடைசியில எடப்பாடி அவரை பலவீனப்படுத்துற மாதிரி ஆக்கிட்டார்ல, அதன் மூலம் தானே பலவீனம் ஆகக்கூடிய நிலைமைக்கு தள்ளிட்டார்ல. எடப்பாடியை தன் கையை வைத்துக் கொண்டு தானே கண்ணை குத்தி கொள்ள வைப்பதுதான் பின்னால் நடக்கும் அரசியல் சதி. இதுல யார் பண்றாங்க? அமித்ஷா பண்றாரா, மோடி பண்றாரா, குருமூர்த்தி பண்றாரா, அண்ணாமலை பண்றாரா? அப்படிலாம் இல்லை. எடப்பாடி பலவீனம் ஆயிட்டு இருக்காருங்க அவருடைய மண்டலத்திலேயே. அப்ப நாங்க யார் உயர்றாங்க? தங்கமணி உயர்றாரா, இல்ல வேலுமணி உயர்றாரா? அண்ணாமலை உயர்ந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவர் பாஜக மாநில தலைவராக இருந்ததுனால தமிழ்நாடு முழுக்க அறிந்தவராக இருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க அவர் ஒரு முக்கிய தலைவராக பார்க்கப்படுகிறார். ஆகையால தன்னுடைய மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சமாக மட்டுப்படுத்தி விட்டு அண்ணாமலை உயர்ந்து கொடுக்கிறார். அவனும் மாநில தலைவர் கிடையாது. அவர் பேச்சில் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் அவர் நிக்க போறதில்லைங்கிறது கூட சொல்றாங்க. இருந்தாலும் எடப்பாடி அட் த காஸ்ட் ஆஃப் எடப்பாடி
அண்ணாமலை இஸ் குரோயிங். எதுக்காக அண்ணாமலை எடப்பாடியை அந்த பகுதியில் பெரிய தவறாக உருவாக்கி விட வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் பல பேட்டியில சொல்றாங்க. எனக்கே பேட்டி கொடுத்திருக்காங்க. இந்த சமயத்துல தான் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே போனார். உங்களுக்கு தெரியும் அவர் என்ன சொன்னாரு, அண்ணாமலைக்காக தாங்க அந்த கூட்டணிக்கே வந்தோம், நயினா நாகேந்திரன் ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு கூட்டத்துக்கு ஒரு பேட்டிக்கு பேட்டி அண்ணாமலை பத்தி தான் சொல்றாரு. இதுல என்ன இருக்குன்னா, நயினார் நாகேந்திரனை பாஜக மாநில தலைவராக போட்டதற்கு பல காரணங்கள் இருக்கு. அவர் முக்குலத்த சமூகத்தை சேர்ந்தவர். அவரை போட்டுட்டா அந்த இடத்துல ஒருவேளை டிடிவி இல்லைன்னா, ஓபிஎஸ் இல்லைன்னா நயினார் நாகேந்திரன் அந்த ஓட்டுகளை கொண்டு வருவாரு அப்படின்னு பாஜக நினைச்சது, அமித்ஷா நினைச்சாரு. ஆனா முடியலைங்க. அவரே ஜெயிப்பாராங்கிறது அவருக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க ஓட்ஸை கார்னர் பண்ற அளவுக்கு, கவர்ந்து எடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பெரிய ஆளுமை இல்லை. ஆகையால அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகையால என்ன பண்றாங்க, டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் மெதுவா வெளியே போறாங்க. ஆனா அண்ணாமலை பரவாயில்லன்னு சொல்றாங்க. டிடிவி சொல்றாரு, எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இல்லாட்டி பார்க்கலாங்க. என்னங்க, கூட்டணியில் இருந்தார். ஏப்ரல் மாசம் கூட்டணி அமைஞ்சது, அதுலயே இருக்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தார். ஏப்ரல் இருந்து ஒரு 5 மாசம் ஆகி போச்சு. இது வரைக்கும் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் ஓகேன்னு சொன்ன டிடிவி தினகரன் இப்போ இல்லைங்கிறாரு. அது யார் குரல்? டிடிவி தினகரனுக்கு எதுக்காக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தணும் அப்படின்னு நினைப்பார்ல, அவருக்கு இருக்கும்ல. அதுதாங்க அண்ணாமலை நினைக்கிறாரு. அண்ணாமலையின் மனதின் குரல், டிடிவியின் உதட்டின் குரல், ரெண்டு பேரும் ஒரே குரல் தான் இருக்காங்க. அண்ணாமலை மனசுல நினைச்சிட்டு இருக்காரு, எதற்காக எடப்பாடியை வளர்த்து விட வேண்டும். ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும், ஓபிஎஸ் அண்ணாவும் டிடிவி அண்ணாவும் நன்றாக புரிந்து கொண்டு வர வேண்டும், இப்போ அவசரப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, நல்லதே நடக்கும். எது நல்லது? எடப்பாடி முதலமைச்சர் ஆறதா? அப்புறம் வேற ஏதோ நல்லது இருக்கு. டிடிவி இப்ப சொல்றாருல்ல, எடப்பாடி முதலமைச்சர்னா வேண்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மற்ற தலைவர்களும் சொல்ல ஆரம்பிப்பாங்க, எடப்பாடி முதலமைச்சர் நாங்க வரமாட்டோங்க. அப்புறம் அண்ணா திமுகலே மெதுவா குரல் எழும். எடப்பாடி அந்த பகுதியில் பலம் இழந்து விட்டார், கொஞ்சம் கொஞ்சம் பலம் இழந்துட்டாரு. செங்கோட்டையனுக்கு பொறுப்புகளை பறித்ததன் மூலம், அவரை பல்லு பிடுங்கிறது மூலம் எடப்பாடி தானே பலவீனம் அடைந்து விட்டார். கொஞ்சம் கொஞ்சம் பலம் பிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. இந்த சமயத்துல மெதுவாக வேலுமணியும் எழுந்து நிற்பாரு. ஏன் நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? நிறைய பேர் அதே மாதிரி பிட்ட போட்டு விட்டாங்க, அவர் உஸ்பேத்தி விட்டாங்க, வேலுமணி முதலமைச்சர் ஆன என்ன, அவரும் பெரிய தலைவர் தானே அப்படின்னு பாஜகக்குள்ளே பேசுறாங்க. வேலுமணிக்கும் அந்த ஆசை லேசா உள்ளூர் இருக்கு. அதை பார்த்து எடப்பாடிக்கு அதை பார்த்து பயமா இருக்கு. என்னடா இது, கோவை மாவட்டத்துல 10 தொகுதிகளையும் கொண்டு வந்தாரு வேலுமணி, அவரை பிச்சுக்கிட்டு போயிடுவார். அவரு மனசில் இருக்குங்க. செங்கோட்டையனை நீக்கிறாரு பொறுப்பில் இருந்து, அதை பல மூத்த தலைவர்கள் ஏத்துக்கல அப்படின்னு செய்திகள் சொல்லுது. நிறைய பேர் ஏத்துக்கலையாம். எடப்பாடி கிட்ட வேணுமா இது, எடப்பாடி நான் நினைத்தால் செய்து வருவேன் அப்படின்னாராம். சரி செய்துட்டு போட்டோம். இனி எத்தனை பேரை நீக்க போறாரு? ஒருவேளை இன்னும் சில தலைவர்களும் எதற்கு எடப்பாடி, நான் முதலமைச்சர் வேட்பாளராக வரமாட்டேனா அப்படின்னு வேலுமணி நினைக்கலாம், தங்கமணி நினைக்கலாம், விஜயபாஸ்கர் நினைக்கலாம். அவருக்கு ரொம்ப அந்த ஆசை உண்டுங்க. ஏங்க, செல்லூர் ராஜு அவர் கூட தெருமோகல் புகழ் அவர் கூட நினைக்கலாம்ல. இந்த மாதிரி நிறைய பேர் நினைக்க வைக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான சொல்லாடலுங்க. இன்னைக்கு அந்த அந்த திங்கிங்க, அந்த பேச்சை கொண்டு வந்துட்டாங்க. எடப்பாடி முதலமைச்சராக வேட்பாளராக நிறுத்தப்படாவிட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலம் பெறும் அப்படின்னு பேச வச்சு இதுக்கு பின்னால ஏன் அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தக்கூடாது இந்த நிலைமை கொண்டு வந்துருவாங்க. இப்ப இல்லாட்டி பிறகு எப்பதாவது. இதனால கொங்கு மண்டலத்துல அவர் கை நிச்சயமாக ஓங்கிட்டு இருக்கு. நிறைய தலைவர்கள் அவரை பத்தியே பேசுறாங்க, டெய்லி அவரை பத்தியே பேச்சு இருக்கு. அவர் ஒன்றும் மாநில தலைவர் கிடையாது, அவர் ஒன்றும் கட்சிகளுக்கு இடையே பெரிய அளவுக்கு பேச்சு இல்லை. ஆனால் பின்னால் ஒரு பெரிய நெட்வொர்க் போயிட்டு இருக்கு. அவர் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி பேசுங்க சொல்றாருங்கிறது இல்லை, அந்த எண்ணம் இருக்க அலைவரிசை, நம்ம சாதாரண பாஷை சொல்லுவோமே வைப், அது பயங்கரமா பரவிட்டு இருக்குங்க. இந்த சமயத்துல பாக்குறதுனாலதான் அந்த பகுதியில கொங்கு மண்டலத்துல தனக்கான லைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகுறது அண்ணாமலை பாக்குறாரு. தமிழ்நாட்டின் எதிர்காலம் நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. பல தலைவர்கள் அவரை பத்தியே பேசுறாங்க. இந்த மாதிரி நிலைமை போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, எடப்பாடி கொஞ்சம் சிக்கல் தான். ஆனா அண்ணாமலை கூலா உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு நேரம் வரும்னு காத்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு சட்டப்பேரவை தேர்தலின் போது ஒரு பார்கென் வரும்போது, இடப்பெயரம் வரும்போது அண்ணாமலையுடைய குரல் உயரும். அது நயினா நாகேந்திரனோட அதிகமாக ஒலிக்கும். அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு சே இருக்கும், அவருக்கு ஒரு பேச்சு இருக்கும், வலு உருவாகும். அது அடுத்த தேர்தலில் இடங்களை அதிமுக பாஜக கூட்டணியுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக மாறும். செங்கோட்டையன் பத்தி என்ன சொல்றாங்க, என்னங்க அவர் இந்த பகுதியில தன்னுடைய ஜாதி ஓட்டுகளை கொண்டு வந்தாருங்க, இப்படிப்பட்ட தலைவருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செங்கோட்டையன் தமிழ்நாடு முழுக்க அதிமுகவின் அனைத்து நிர்வாகிகளையும் தெரிந்த மூத்த தலைவர். ஆனாலும் அந்த பகுதியில் அவருடைய ஜாதிக்கு ரொம்ப அதிக அளவுக்கான, அவர் கொங்கு வேளாளர்
சமூகத்தை சேர்ந்தவர் தான், நல்ல பலம் இருக்கு. அந்த பகுதியை சேர்ந்த கொங்குவேட சமூக மக்கள் நிச்சயமாக ஒரு பக்கம் இணைவதற்கு விரும்புவார்கள். சரி, எடப்பாடி பலவீனம் அடைஞ்சார்னா அண்ணாமலை பக்கம் போக கூட விரும்புவாங்க. இந்த மாதிரியான ஒரு காஸ்ட் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, சாதிய ரீதியான அந்த கன்சாலிடேஷன், இது எல்லாமே எடப்பாடியிலிருந்து அண்ணாமலைக்கு டில்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற எண்ணத்துல தான் அண்ணாமலை இருப்பாரு. அதே மாதிரி அதிமுக இருக்கின்ற மற்ற தலைவர்கள் இருப்பாங்க. இந்த ஃபேக்டர் முக்கியமான காஸ்ட் ஃபேக்டர், முக்கியமான ஒரு டில்டிங் ஃபேக்டரா இருக்கும். அடுத்த தேர்தல அதிக அளவுக்கு இது எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் தன் சார்பாக பயன்படுத்திக்க மெதுவா அமைதியா காய்களை நகர்த்துவார் அண்ணாமலை. நன்றி, வணக்கம்.